500 மற்றும் 1000 நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சில விதிமுறைகள் காரணமாக இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்கவும் பயிர்க்கடன் பெற்று விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ளும் வகையிலும் ஒரு முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் உறுப்பினர்களுக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பணம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் இத்திட்டம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஏராளமான மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும் அவ்வகையில் விவசாயிகளின் நலன் கருதி தமிழகத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிறுவனங்களின் வாயிலாக சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு கடந்த மார்ச் 31 வரை நிலுவையில் இருந்த கடன் தொகை சுமார் 5781 கோடி ரூபாயினை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் ஆணையிட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி 500 மற்றும் 1000 நோட்டுகள் சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்று அறிவித்துள்ளது. செல்லத்தக்கவை அல்ல என அறிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை 30/12/2016 வரை வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் முறை பற்றியும் மேலும் அவற்றை மாற்றிக்கொள்வது குறித்தும் உரிய வழிகாட்டுதல்களை அறிவித்தது. வங்கிகள் என பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களும் மற்றும் அதில் குறிப்பாக சொல்லப்பட்ட நிறுவனங்களும் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடும் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இத்திட்டத்தை செயல்படுத்தும் என்று இந்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறை கடந்த 9 அறிவிப்பு வெளியிட்டது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வங்கி என்ற வரன்முறைக்குள் வரவில்லை. இதனால் செல்லத்தக்கதல்ல என அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 நோட்டுகளை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் விவசாயிகளிடமிருந்து பெற இயலாத நிலை ஏற்பட்டது. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் கணக்கு வைத்திருப்பதால் இச்சங்கங்கள் வாடிக்கையாளராகவே கருதப்படுகின்றன. அதன் காரணமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் ஒரு வாரத்திற்கு 24,000 மட்டுமே ரொக்கமாக பெற இயலும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 9 முதல் செல்லத்தக்கதல்ல என அறிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்று வந்த நிலையில் கடந்த 14 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் செல்லத்தக்கதல்ல என அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 நோட்டுகளை வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்று அவர்களது கணக்கிற்கு வரவு வைக்க இயலவில்லை. மேலும் செல்லத்தக்கதல்ல என அறிவிக்கப்பட்ட நோட்டுகளை மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக மாற்றம் செய்வதும் தடை செய்யப்பட்டது என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையிலும் பயிர்க்கடன் பெற்று விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ளும் வகையிலும் ஒரு முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இத்திட்டத்தின்படி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தற்போதுள்ள நடைமுறைகளை பின்பற்றி விவசாய உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து பயிர்க்கடன்களை அனுமதிக்கும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அளவில் பயிர்க்கடன் அனுமதிப்பதில் உள்ள அதிகாரத்தில் எவ்வித மாற்றமும் இருக்காது. விவசாயிகளுக்கு விவசாய கடனின் ரொக்க பகுதியினை வழங்க ஏதுவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இணைக்கப்பட்டுள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் பயிர்க்கடன் பெறும் விவசாய உறுப்பினர்களின் பெயரில் உங்கள் வாடிக்கையாளரை அறிதல் விதிமுறைகளை கடைபிடித்து கணக்குகள் துவங்கப்படும். பயிர்க்கடன் பெறும் ஒவ்வொரு கடன்தாரருக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் கணக்கு துவக்கப்படும். மேலும் இக்கணக்குகள் மூலம் விவசாயிகள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் இதர வாடிக்கையாளருக்கு இணையாக மின்னணு பரிமாற்ற சேவைகள், காசோலை மற்றும் வரைவோலை வசதிகள் ஆகியவற்றை பெற இயலும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் அனுமதிக்கப்பட்டவுடன் கடன் தொகையின் ரொக்க பகுதியை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் துவக்கப்பட்டுள்ள விவசாய உறுப்பினர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்க ஏதுவாக தொடர்புடைய மத்திய கூட்டுறவு வங்கிக்கு பற்றுச்சீட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தால் அனுப்பி வைக்கப்படும். விவசாயிகள் தொடர்புடைய மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் ரொக்க பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். விவசாய உறுப்பினர் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட கடன் தொகையில் விவசாயி ஒரு வாரத்திற்கு 25,000 ரொக்கமாக வங்கி கணக்கிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களான உரம், விதைகள் ஆகியவைக்கான தொகையை ரொக்கமாக செலுத்த வலியுறுத்தாமல் அவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கும் போது அக்கணக்கில் பற்று வைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழங்கும். அதாவது ரொக்கமாக பணம் செலுத்தாமலேயே விவசாயிகள் இடுபொருட்களை பெற இயலும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகள் வரைவோலை அல்லது ரொக்கமாக செலுத்தி தங்களுக்கு தேவையான உரம், இடுபொருட்கள் மற்றும் விவசாய பணிகளுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த முன்னோடி திட்டத்தின் பயனாக விவசாயிகள் தங்கு தடையின்றி தொடர்ந்து விவசாய பணிகளை மேற்கொள்ள இயலும் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.